அடடா, தாத்தா வந்துகிட்டு இருக்காரு. சீக்கிரம் எல்லாரும் காதை முடிக்குங்க, இல்லைன்னா ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாரு. குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு புது ராகத்தை கண்டுபிடிச்சிருக்க. ரொம்ப நல்ல ராகம், கேக்குறீங்களா? இப்ப பாருங்க. தாத்தா, இந்த மாதிரி பேங்க்ல வந்து நீங்க பாட்டு பாடக்கூடாது, அப்புறம் என் வேலை போயிடும் தாத்தா. நம்ம ஒரு வேலை பண்ணுவோம். சாயந்தரம் ஜாலியா டீயும் பக்கோடாவும் சாப்பிட்டுக்கிட்டு நாங்க எல்லாரும் உட்காந்து உங்க பாட்டை கேட்கறோம். Veda City Bank, East or West, X-ray man is the best. Stop. என்ன பண்றீங்க நீங்க? இந்நேரம் நான் பிரேக் போடாம உங்க மேல இடிச்சிருந்தா? சாரி ப்ளீஸ், கோவப்படாதீங்க, கத்தாதீங்க. எனக்கு சவுண்ட் சுத்தமா பிடிக்காது. ஐம் சாரி. பண்றதையும் பண்ணிட்டு இதுல சாரி வேறயா? கார்ட்டூன் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து நின்னுக்கிட்டு வில்லன் மாதிரி டயலாக் பேசுற. உன்ன மாதிரி ஆளுங்களை பிடிச்சு முதல்ல போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும். நான் தான் சொன்னேன்ல என் மேல கோவப்படாதீங்கன்னு. யாராவது என்னை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. சரி நான் கிளம்பட்டுமா? நீங்க தாராளமா போகலாம். Always remember, East or West, X-ray man is the best. Hello, I am X-ray man. ஹலோ. வரட்டுமா? திருடன் பேங்க கொள்ளையடிச்சிட்டு போறான், ஓடி வாங்க. உன் ப்ராப்ளம் என்னடா சின்ன பையா? இப்ப ஏன் நீ என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஷிவா, என்னோட பேரு ஷிவா. அங்கிள், ஒழுங்கா நீங்க கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு போய் பேங்க்ல கொடுங்க. அதுக்கப்புறம் மறக்காம லட்டு சிங் சார் கிட்ட போய் சரணடைஞ்சிடுங்க. அதுதான் உங்க உடம்புக்கு நல்லது. இல்ல இனிமேல் என்ன அடிக்காத. எனக்கு அடி வாங்குறதுனால ரொம்ப பயம். வேண்டாம். அடி வாங்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பயம் இருக்கு, ஆனா திருடுறதுக்கு உங்களுக்கு பயமா இல்லையா? ஒழுங்கா போய் எல்லா பணத்தையும் பேங்க்ல ஒப்படைங்க. நான் தான் சொன்னல என்ன அடிக்க வேண்டான்னு. ஆனா நீ என்னைய திட்ட ஆரம்பிச்சிட்ட. இனி பொறுமையா இருக்க மாட்டேன். வரட்டுமா? பாய். முடிஞ்சா வந்து என்ன புடிச்சு காட்டு. கைக்கு கிடைச்ச பணம் ஒரு சின்ன பையனால மிஸ் ஆகி போயிடுச்சு. எனக்கு என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக நிறைய காசு தேவைப்படுது. அந்த காசு எனக்கு எங்க இருந்து கிடைக்கும்? பாஸ்,
பாஸ் என்னன்னு சொல்ல? நீங்க கோவத்துல கெமிக்கலை கொஞ்சம் அதிகமா கலக்கிற மாதிரி இருக்கு. அது ஆபத்து பாஸ். ஒரு சின்ன பையனால தான் இன்னைக்கு நான் காசு இல்லாம வெறும் கையோட வந்திருக்கேன். அந்த சின்ன பையனை நான் விடுறதா இல்ல. ஈஸ்டோ வெஸ்டோ உங்களோட பெஸ்ட்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கான். இல்ல, எப்பவுமே நான் தான் பெஸ்ட். அந்த பையனுக்கு நான் புரிய வைப்பேன். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், எக்ஸ்ரே மேன் இஸ் த பெஸ்ட். ஒட்டுமொத்த வேதா சிட்டியையும் ஒரு எக்ஸ்ரே மேன் கலக்கிக்கிட்டு இருக்கான். அவனோட கண்ணாடியில தான் பவரே இருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் ரொம்ப சுலபமா எல்லா இடத்தையும் கொள்ளடிக்கிறான். லட்டு சிங் சார், அந்த எக்ஸ்ரே மேனை பிடிக்கிறதுக்காக உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கு? இல்ல உங்ககிட்ட எந்த பிளானும் இல்லையா? சொல்லுங்க. வேற வழியே இல்ல. வேதா சிட்டி மக்களுக்கு நீங்க பதில சொல்லி ஏய், நீங்க என்கிட்ட கேள்வியை கேக்குறீங்களா இல்ல என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? பேசுறதுக்கு வாய்ப்பை கொடுக்கணும்ல. சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. உங்ககிட்ட வெறும் 5 செகண்ட் மட்டும் தான் இருக்கு. இல்லனா நாங்க விளம்பரத்தை போட்டுருவோம். ஓய், ஓ, நான் கஷ்டப்பட்டு இந்த ஷேருக்குற நாயை உருவாக்கி வச்சிருக்கிறேன். இதுதான் அந்த எக்ஸ்ட்ரீமான பிடிக்க போகுது, பாத்துக்குங்க. சிவா, அந்த எக்ஸ்ரே மேனை நீ தான் ரொம்ப பக்கத்துல பார்த்த. அவன் பார்க்க எப்படி இருந்தான்? நான் அவனை டிவில பாத்திருக்கேன்பா. அவன் பார்க்கிறதுக்கு அப்படியே ஏலியன் மாதிரி இருந்தான். ஆமா, அவன் ஏலியன் தான். மனுஷனால எக்ஸ்ரே மாதிரி பார்க்க முடியாதுல்ல. ஓஹோ, நோ யூடி. அவர் நிச்சயமா ஏலியன்லாம் இல்ல. ஏதோ ஒரு புதுவிதமான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவர் தன்னைத்தானே எக்ஸ்ரே மேன் சொல்லிக்கிறாரு. இப்ப நான் என் சைக்கிளுக்கு புது டயர்ஸை போட்டிருக்கேன். இதுல நெருப்பு பிடிச்சாலும் எந்த டேமேஜும் ஆகாது. இது டோட்டலி ஃபயர் ப்ரூஃப். வாவ் சிவா, யூ ஆர் such a genius. அவர் நிச்சயமா திரும்பவும் திருட வருவாரு. அப்போ நான் அவரை கண்டிப்பா புடிச்சிடுவேன். என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. கான்ஸ்டபிள், ஏ கான்ஸ்டபிள், மோட்டார் சைக்கிளை வெளியேடு. ஆட பேங்க்ல திருடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏய், ஹேண்ட்ஸ் அப். லட்டு சிங் ஏரியாவிலேயே திருடனா? ஏய், இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவங்க கூட திருடணும்னா பயப்படுவான். அங்க இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க திருடாதான்னு. அதையும் மீறி திருடினா லட்டு சிங் வருவாரு. நீ என்னடானா இங்க பட்ட பகல்ல திருடிக்கிட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா? சாரி லட்டு சிங் சார், நான் இந்த ஏரியாக்கு கொஞ்சம் புதுசு. என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணாம விட்டுருங்க. ஏ பாத்தியா கான்ஸ்டபிளே, நாமள பார்த்த உடனே அவன் கண்ணுல ஒரு மரண பயம் தெரியுதுல்ல. சார், நம்ம இது வரைக்கும் முறுக்கும் போகாத நம்ம பைக்கு அவன் கண்ணில் இருந்து வந்த ஒளி பாட்டத்தை பொச்சுக்குன்னு பறந்துடுச்சு. ஷேரு, ஓ ஷூ 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 ஷூ. சிவா, கொஞ்சம் சீக்கிரமா எக்ஸ்ரே மேன் வந்துட்டாப்பா. நான் உன்னை மட்டும் தான் போ சொன்னேன். என்னை விட்டுட்டு போ. ஏய் ஷேரு, நான் பாவம், என்னை விட்டுட்டு போ. ஐயோ, ஏய் எவன்டா அவன்? இதுல ஏன்டா இவ்வளவு கும்பிய போட்டிருக்கீங்க? ஏய், நீ என்ன இப்படி பைப்பை பிடிச்சி மேலே ஏறுற? நீ டாகி, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏய் சொன்னா கேளு, விடு என்ன. மாயா இடுப்பு. சார், நல்ல வேலை டாகி உங்க மேல விழுந்ததால அதுக்கு அடிப்படல சார். எங்க அந்த திருட? எப்பதான் மேல போறான் சிவா? இந்த பையனுக்கு வேற வேலையே இல்ல, மறுபடியும் வந்துட்டான். அங்கிள், இன்னைக்கு நீங்க தப்பிச்சு போறதுக்கான எல்லா வழியையும் நாங்க பிளாக் பண்ணிட்டோம். இல்ல சிவா, இன்னைக்கு நீ தப்பிச்சு போக முடியாது. மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சா என்ன ஆகும் இன்னைக்கு நான் உனக்கு அதை தரேன்.
எப்படி சபா எப்படி அங்கிள் உங்க லேசர் பீம்ல அடி வாங்கினா என்ன ஆகும்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை கழட்டி போட்டுட்டு சண்டை போடுங்க அங்கிள். உங்க எல்லாரையும் நான் காலி பண்ணாம விடவே மாட்டேன். சிவா, நாம மறுபடியும் சந்திப்போம். இந்த தடவை நீ பணத்தை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டல்ல, ஆனா அடுத்த தடவை அது நிச்சயமா நடக்காது சிவா. ஒரு பையன், ஒரே ஒரு சின்ன பையன் என்ன அசிங்கப்படுத்திட்டான், கேவலப்படுத்திட்டான். நான் அவனை விட மாட்டேன், இந்த தடவை விட மாட்டேன். இந்த தடவை நான் பேங்க கொள்ளையடிக்க போகல, அந்த பையனுக்கு பாடம் புகட்ட போப்பாரு. பாஸ் சின்ன பையன் தானே பாஸ், விடுங்க பாஸ். நம்ம வேணும்னா வேற சிட்டியை பார்த்துட்டு அங்க போயிடலாமே. முடியாது, நிச்சயமா முடியாது. இந்த சிட்டியை விட்டு நான் அந்த பையனை வெளியே அனுப்பி காட்டுறேன் பாருங்க. ஹலோ லட்டு சிங், நான் தான் எக்ஸ்ரே மேன் பேசுறேன். இப்ப நான் சம்பத்லால் ஜுவல்லர்ஸ கொள்ளையடிக்க வந்துகிட்டு இருக்கேன். எல்லார்கிட்டயும் சொல்லி வை, நான் திருட வர நேரத்துல என்ன யாரும் அங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு, இது வரைக்கும் நீ வாழ்க்கையில வாங்காத அடியை என்கிட்ட வாங்குவேன். வேண்டாம் 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 எக்ஸ்ரே மேன், நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் வந்து என்ன அடிக்கவே வேண்டாம், பாத்துக்குங்க. நாங்க வரவே மாட்டேன், வேற யாரையும் வர விடவும் மாட்டேன். நீங்க நிம்மதியாத நகை கடையில கொள்ளை அடிச்சுக்க. அந்த பயம் இருக்கணும். உடனே எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லிடு. சரி சரி சரி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்பவே எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன் பாருங்க. சிவா சிவா, இன்னைக்கு ராத்திரி சம்பத்லால் நகை கடையில நம்ம எக்ஸ்ரே மேன் கொள்ளையடிக்க வரானா. நீ மட்டும் அந்த இடத்துக்கு வந்துடாதப்பா ப்ளீஸ். நீங்க சிவாவா வர வேணாம்னு சொல்றீங்களா இல்ல வான்னு சொல்றீங்களா சார்? அது அது கூப்பிடுறேன் தான் கான்ஸ்டபிள், நான் அவனை கூப்பிடுறேன் தான். அது சிவாவால தான் ஏதாவது பண்ண முடியும். ரொம்ப ஸ்லோ அங்கிள். நீங்க எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? மறுபடியும் வந்துட்டியா? ஒரு சின்ன பையனா ஒழுங்கா போய் விளையாடுற வழிய பாரு. இதோ வரேன். இன்னைக்கு உன்னால என்ன பிடிக்கவே முடியாது. சிவா சிவா, நாங்களும் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கோம். இருங்க இருங்க, எங்க போறீங்க? இப்ப நம்ம சிட்டியை விட்டு தள்ளி வந்துட்டோம். இங்க யாரும் உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க சிவா. இப்போ இங்க நீயும் நானும் மட்டும்தான்.
எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டுமே ஏன் இப்படி நடக்குது? ஏய், வேண்டாம், என்னோட லேசர் கண்ணாடி. இப்ப உங்ககிட்ட லேசர் கண்ணாடி கிடையாது. இப்பவாவது அது இல்லாம சண்டை போடுங்க அங்கிள். என்ன அங்கிள், இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை போடலாமா இல்ல நீங்க சரண்டர் ஆயிடுறீங்களா? எக்ஸ்ரே மேனாவது சரண்டர் ஆகிறதாவது. இல்ல இல்ல இல்ல, அது நடக்காது. போதும் போதும் போதும், இனிமே வேண்டாம். நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், சிவா இஸ் த பெஸ்ட். லட்டு சிங் சார், இப்ப கீழே வாங்க. என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன். இப்போ நீங்க வந்து எக்ஸ்ரே மேனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. சிவா, தாராளமா பண்றேன். அதுக்கு முன்னாடி நீயே அவன் கையில இந்த வேலங்க மாட்டிரு. ஓடி மாட்டிடு. இது வரைக்கும் பாருங்க எக்ஸ்ரே மேனு இன்னைக்கு சட்டத்தின் பிடியில. இந்த தடவை பக்காவா பிளான போட்டு அவனை இங்க நான் வர வச்சேன். அவன் வந்த உடனே அவனுக்கே தெரியாம அவன் பின்னாடி இருந்து அவன் கைய காலை போட்டு சங்கிலியால காட்டிட்டேன். சார் சார், ஆனா சிவாவும் இங்க தானே இருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை எக்ஸ்ரே மேனை பிடிச்சதே நம்ம சிவா தானோ? சிவா ஏன் கூட உதவியா இருந்தா. இன்னும் சொல்லணும்னா அவன் இப்போ ட்ரைனிங்ல இருக்கான். ட்ரைனிங்ல அதனால நீங்க என் கூட எப்பவுமே அவனை பார்க்கலாம். திருடங்களை பிடிக்கிறது போலீஸோட வேலை. லட்டு சிங்க கையில சிக்கினா சின்ன பின்னமா இருவானுங்க திருட்டு பசங்க. லட்டு சிங்க கொக்கா. வணக்கம். எனக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனரை கொஞ்சம் பார்க்கணும். சொல்லுங்க, நான் தான் அது. சார், நீங்க இங்க வந்திருக்கீங்கிறது என்னால நம்பவே முடியல. போங்க, இந்நேரத்துக்கு நீங்க என்ன மருந்து போயிருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வணக்கம். வணக்கம். நான் எப்படி உங்களை மறக்க முடியும்? சிவா, இவர் என் சின்ன வயசு ஃப்ரெண்டு, பேரு பட்டாச்சாரியா. வீணா சிட்டில நீங்க சூப்பர் மார்க்கெட்டை ஓபன் பண்ணிருக்கீங்க தெரிஞ்சது உங்களை பாக்குறதுக்காக வந்துட்டோம். எப்படி இருக்கீங்க நீங்க? இவர் என் கிராண்ட் சன் சிவா. இவங்க இவரோட ஃப்ரெண்ட்ஸே. வணக்கம் தாத்தா. வணக்கம் கண்ணா. நீங்க எல்லாரும் போய் சந்தோஷமா ஷாப்பிங் பண்ணுங்க. நான் அது வரைக்கும் என்னோட நண்பன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். Okay, Mr. Bhattacharya, thank you very much.
ரோமியோ டேஞ்சருக்காகத்தான் நான் இதெல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். அட நீங்க யாருக்கு வேண்டாலும் பொருளை வாங்கிட்டு போங்க, எனக்கு என்ன? வாங்கினதுக்கு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுக்காம ரெண்டு பேரும் எங்க போறீங்க? நீங்க கேள்விப்படலன்னு நினைக்கிறேன். நாங்க ரோமியோ டேஞ்சரோட ஆட்கள். காசை கொடுத்து பழக்கம் இல்ல, எடுத்துதான் பழக்கம். பை பை அங்கிள். அங்கிள், எடுத்த காசை ஒழுங்கா திரும்ப கொடுத்துருங்க. எந்தெந்த பொருளை காட்டுல வச்சிருக்கீங்களோ அதுக்கு உண்டான காசை கொடுத்துட்டு போய்கிட்டே இருங்க. உன்னோட என்ட்ரி வேணா பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கலாம்டா சின்ன பையா. ஆனா வழியில இருந்து இப்ப தாலி போகாட்டி ஒன்னு நாங்க ஜீரோவா மாத்திடுவோம். சோ கொஞ்சம் வழி வழியா பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இப்பவாவது காசு கொடுப்பீங்களா இல்ல கொடுக்க மாட்டீங்களா? என்னங்க சார் உங்களோட காசம், நாங்க கிளம்புறோம். சாரி சாரி. ப்ளீஸ் டோன்ட் பீட் மீ, டோன்ட் பீட் மீ. Thank you சிவா, thank you. ரொம்ப பிரமாதமா ஃபைட் பண்றீங்க கண்ணா. இந்த ஃபைட்டிங்க உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நான் தான் கத்து கொடுத்தா, வேற யாரு? டேஞ்சர், ரோமியோ டேஞ்சர். பார்க்கறதுக்கு நான் எவ்வளவு அழகோ அந்த அளவுக்கு என்கிட்ட ஆபத்தும் இருக்கு. ஹாரி பாரி, என்னாச்சுன்னு ஒழுங்கா சொல்லுங்க. யார்கிட்ட அடி வாங்கிட்டு வரீங்க? இங்க பாருங்க ஹாரி, நம்ம ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்தோன்ற விஷயத்த பாஸ் கிட்ட சொல்ல வேண்டாம். தெரிஞ்சதுன்னா அவர் நம்மள கேங்க விட்டு துரத்திடுவாரு. நீ சொல்றது சரிதான் பாரி. ஏன் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களை யார் இப்படி அடிச்சது? இந்த அளவுக்கு தைரியம் இந்த ஊர்ல யாருக்கு இருக்கு? டேஞ்சர் ரோமியோவோட ஆட்கள் மேலேயே கைய வைக்கிறாங்களா? இன்னும் பாஸ் யாரும் எங்களை அடிக்கலாம் இல்ல. ஆக்சுவலா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நாங்க எல்லா பொருளையும் வாங்கிட்டு பைக்ல வந்துகிட்டு இருக்கோம். பாதா திடீர்னு எங்களோட மோட்டார் சைக்கிள் அப்படியே ஸ்கிட் ஆயிடுச்சு. நாங்க ரெண்டு பேரும் பைக்ல இருந்து தொப்பன விழுந்துட்டோம், அடிபட்டுருச்சு. ஓகே, இப்ப கேளுங்க. உங்களுக்காக ஒரு அருமையான நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அருமையான நியூஸ்? அது என்னது சொல்லுங்க பாஸ். வீனஸ் சிட்டில ஒரு அற்புதமான சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதோட பேர் தான் வீனஸ் சூப்பர் மார்க்கெட். நீங்க ரெண்டு பேர் அங்க போங்க. எவ்வளவு பொருட்கள் அங்க இருந்து அள்ள முடியுமோ அள்ளிட்டு வாங்க. காசு கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. ரோமியோ டேஞ்சருங்கிற பேரு மட்டுமே உங்களுக்கு போதும். பாஸ் பாஸ் அந்த விஷயம் என்ன, நாங்க போவோம், நிச்சயமா போவோம். கொஞ்சம் அடி பலமா பட்டிருக்க, எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குன்னு தோணுது பாஸ். திஸ் டைம் நீங்க வேற யாரையாவது ஒருத்தர் அனுப்புனா எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாயிடும். ஓகே, உங்க ரெண்டு பேருக்கு அடி கொஞ்சம் பலமா தான் பட்டிருக்கு. சங்கு மங்கு, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. ஓகே ரோமியோ டேஞ்சர், இந்த வருஷத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க போய் எடுத்துட்டு வந்துடுறோம். ஆல் தி பெஸ்ட். சிவா சீக்கிரம் வாப்பா. ரோமியோ டேஞ்சராலுக்கு மார்க்கெட்ல திருடிட்டு போறானுங்க. ஓகே தாத்தா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. போப்போ, ஜீப்புக்கு வழி விட்டுட்டு வரம்போ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்.
என்னோட பேரு சிவா. உன் பேரு என்னவா வேணா இருந்துட்டு போட்டான், அதான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. ஆனா உங்களை பத்தி நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அங்கிள். வீண சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எதெல்லாம் திருடிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் ஒழுங்கா கொடுங்க, இல்லனா நானே எடுத்துக்க வேண்டியது இருக்கும். போதும் நிறுத்து, இனி எந்திரிக்க கூட உடம்புல சக்தி இல்ல. எந்திரிச்சுதான் ஆகணும் அங்கிள். ஒழுங்கா எந்திரிச்சு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற தாத்தாவை பார்த்து நீங்க வாங்கின பொருளுக்கான காசு, கொள்ளையடிச்ச காசுன்னு எல்லாத்தையும் ஒழுங்கா திரும்ப கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமா போறோம். இனிமே நாங்க ஏதாவது வாங்குறதா இருந்தா கூட இந்த கடைக்கு போக மாட்டோம். என்னாச்சு? நீங்க 2 பேரும் காயத்தோட வந்திருக்கீங்க. யாரோ உங்களை உட்கார வச்சு ஒரு நாள் ஃபுல்லா அடிச்ச மாதிரி இருக்கு, அப்படியா? இல்ல பாஸ், வர வழியில ரோட தோண்டி போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்குள்ள ஜீப்பு மாட்டி கவுத்து விட்டுருச்சு. என் காசி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான். பயங்கரமா அடிபட்டு இருக்கு தலைவரே. பர்மிஷன் கொடுத்தா போய் மருந்து போட்டுக்கோம்ல. ஹரி ஹரி, உங்க 2 பேரோட மோட்டார் சைக்கிளும் அங்கதான் ஸ்கிட் ஆச்சாப்பா. அதான் எங்க ஜீப்பு விழுந்த இடத்துல. சரியா சொன்னீங்க. நான் மட்டும் அதை சொல்லிதான் நீங்க அங்க போயிருக்க மாட்டீங்களா, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லல. சப்பு டப்பு, நீங்க 2 பேரும் போங்க. ஓகே பாஸ். பாஸ், எங்க காரோட பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு பாஸ். பாஸ், எங்க ஜீப்போட டயர் வெடிச்சு ஜீப் அப்படியே அப்செட் ஆயிடுச்சு பாஸ். இங்க என்ன நடக்குது? சூப்பர் மார்க்கெட் போற நீங்க எல்லாரும் ஏன் வெறும் கையோட திரும்பி வரீங்க? ஒருத்தனுக்கு மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் ஆகுது, இன்னொருத்தனுக்கு ஜீப். இவ்வளவு தூரம் ட்ரைனிங் எடுத்து நீங்க எதுக்கும் வேலைக்கு ஆகல. அவருக்கு எப்படி தெரியும் ஒரு சின்ன பையன்கிட்ட போனா நம்ம ட்ரைனிங் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும்னு? விடுங்க பாஸ், அந்த ஒரு மார்க்கெட்ல கொள்ளடிக்கலன்னா என்ன குறைஞ்சிட போகுது? குறைஞ்சுதான் போகும், குறைஞ்சு போகும். இது என்னோட மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பாஸ், அங்க ஒரு சின்ன பையன் இருக்கான், பேரு சிவா. அவன் சின்ன பையன் மட்டும் கிடையாது பாஸ், நல்ல சாலிட் ஃபைட்டரும் கூட பாஸ். எங்க மோட்டார் சைக்கிள் ஸ்கிட் எதுவுமே ஆகல பாஸ், எந்த ஜீப்புக்கும் ப்ராப்ளம் ஆகல பாஸ். பாஸ், அந்த சூப்பர் மார்க்கெட் சிவாவோட தாத்தா தான். எப்ப நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு போனாலும் சிவா தான் நம்ம எல்லாரையும் அடிச்சு துரத்துறோம் பாஸ். என்ன, இந்த விஷயத்தையே நீங்க யாருமே சொல்லல? ஒரு சின்ன பையனுக்கு பயந்துட்டு நான் இருக்க மாட்டேன். ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த டேஞ்சர் ரோமியோ ஒரு சின்ன பையனுக்காக பயந்து ஓடிட்டான்னா மக்கள் என் மேல வச்சிருக்கிற பயம்லாம் மண்ணோட மண்ணா நாசமா போயிடும். என்கிட்ட அருமையான ஒரு பிளான் இருக்கு. முதல்ல தொல்லை கொடுக்கிற அந்த பையனை நம்ம விரட்டி அடிக்கணும். அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் மொத்தத்தையும் தரமட்டமாக்கி நம்ம யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிப்போம். இப்ப அந்த பையன் எங்க இருப்பான்னு நாம தெரிஞ்சுக்கணும். பார்க்கத்தான் நான் ரொம்ப அழகாக இருப்பேன், ஆனா அதை விட நான் ரொம்ப ஆபத்தானவன். சிவா, நீ அந்த ரோமியோ டேஞ்சரை அடிச்ச அடியில அவன் ஒரு முடிவே எடுத்திருப்பான். நிச்சயமா இனி எங்கேயும் போய் திருடக்கூடாதுன்னு. ரோமியோ டேஞ்சர் தான் என்னோட பேரு.
நான் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பேன், அதை விட ரொம்ப ஆபத்தாவும் இருப்பேன். ஓ, இந்த சின்ன பையனுக்கு பயந்துதான் நீங்க யாரும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்களா? இப்ப நீ இங்கிருந்து எப்படி தப்பிக்க போறப்பா? இந்த வலை மெட்டலால் ஆனது. நீங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணாலும் இதை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜாக்கிரதை. அதுக்குள்ள நான் ஒரு முக்கியமான வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். See you soon. Happy hanging. நாம தேவையில்லாமதுல மாட்டிக்கிட்டோம். இதுக்கப்புறம் நாம எப்பவும் இதுலயே இருக்க வேண்டியதுதான். நான் ஒரு ஐடியா பண்றேன். ரோமியோ டேஞ்சர். இனி இங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் இருக்க போறதில்ல, எந்த பொருளும் இருக்க போறதில்ல. இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியும், ரோமியோ டேஞ்சர் பார்க்க அழகானவர் மட்டும் இல்ல, ஆபத்தானவரும் தான். இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். என் மார்க்கெட்டை ஒன்றும் பண்ணாதீங்க. போடு எடு. சிவா, கண்ணா எங்கப்பா இருக்கு? சீக்கிரமா. இவனுக்கு என் மார்க்கெட்டை தர மட்டும் ஆக்க போறாங்களா? நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன் தாத்தா. மிஸ்டர் பட்டாச்சாரியா, இப்போ இந்த புல்டோசரை வச்சு உங்க ஒட்டுமொத்த சூப்பர் மார்க்கெட்டிங் நான் இடிக்க போறேன். எங்க உங்களோட காப்பாத்துற அந்த பையன்? சொல்றத கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க. சூப்பர் மார்க்கெட் இன்னும் கெஞ்சி, இன்னும் கையெடுத்து கும்பிடு. நீ என்னதான் என்கிட்ட கெஞ்சி கூத்தாடினாலும் ஒரு சூப்பர் மார்க்கெட் இடிய போகுது. அங்கிள், ஃபைனலா ஒரு வார்னிங் கொடுக்கறேன், தப்பிச்சு போயிடுங்க. வந்துட்டியா சிவா? ஏய் சின்ன பையா, இங்க நீ எப்பறா தப்பிச்சு வந்த? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பாஸ் பாஸ், எங்க இருந்து போயிடலாம் பாஸ். இந்த பையன் கூட நம்ம சண்டை போடவே வேண்டாம் பாஸ், அது நமக்கு நல்லதில்ல பாஸ். வாய மூடு, போய் சண்டை போடுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் கிட்ட நம்ம தோத்து போக கூடாது. ஓகே பாஸ். எஸ். ஹலோ
அங்கிள் இப்போ அடுத்து என்ன பண்றதா பிளான்? என்ன பிளான்? எல்லா பிளானையும் தான் நீங்க அடிச்சுட்டு ஒரிக்கிட்டீங்களே. ஒரு சின்ன தம்பியா இருந்துகிட்டு என்னால எல்லா ஆளுகளையும் அடிச்சு காலி பண்ணிட்டீங்க. இந்த ஊர்ல நான் உண்டாக்குன பயம் எல்லாத்தையும் நீங்க அடிச்சு நொறுக்கிட்டீங்க. நான் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடுறேன். எந்த ஊருக்கு இப்ப போறதா பிளான் அங்கிள்? வேதாஸ் நகரம். அங்கதான் நிறைய பணக்காரங்க இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் தம்பி. அது என்னோட ஊரு. அந்த ஊர்லயும் நான் தான் இருப்பேன். நான் எந்த ஊருக்கும் போறதே இல்ல. நான் அப்படியே மொட்டை அடிச்சுட்டு வேற ஏதாவது ஊருக்கு போயிடுறேன். ஹலோ போலீஸா, தயவு செஞ்சு உடனே வீண சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. இங்க பாருங்க அங்கிள், இனி யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காதீங்க. இல்ல 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 இல்ல, யாருக்கும் நான் தொல்லை கொடுக்கவே மாட்டேன் தம்பி, நம்புங்க தம்பி. அப்புறம் முக்கியமா நீங்க பார்க்கத்தான் ரொம்ப அழகு. உங்களுக்குள்ள நிறைய ஆபத்து இருக்குது.